ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தினுடைய பிற்பகுதி, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். ஆமென். இங்க கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு 2 ஆலோசனை சொல்றார். என்ன அப்படின்னா, முதல்ல நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுல ஓடணும், அடுத்து பொறுமையா ஓடணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையை, ஒரு இலக்கை நியமித்திருக்கிறார். நம்ம மற்றவர்களை பார்க்கிறத நம்மளோட அநேக நேரத்துல மற்றவங்களை பார்த்துட்டு கர்த்தர் நமக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அதை நம்ம மறந்துடுறோம், அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. அதுல ஓடாம வேறொருத்தவங்களோட பாதையில ஓடிட்டு இருக்கோம். அதை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுறாங்க. மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் எனக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ, நமக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அதுல ஓடுவோம். 2வது எப்படி ஓடணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, பொறுமையா ஓடணும் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம மற்றவர்களை பார்க்கிறது தான் நம்மளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையை விட்டு விலகுறோம். பொறுமையா ஓடாம வேகமா ஓடுறோம், வேகமா செய்து அவங்கெல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி மற்றவங்களை பார்க்காதீங்க. உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுல பொறுமையா போங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.